Hello friends, நான் லாவண்யா. வெல்கம் டு மாம் ஸ்விட்ச் தமிழ் யூடியூப் சேனல். I hope you are all safe and doing good. So please be stay at home and stay safe. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீ டைம் ஸ்நாக்காகவும் இருக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்டார்டர்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்க, பார்ட்டி எதனா நீங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு குயிக்கான ஸ்நாக்கும் பண்ணணும், அந்த சமயத்தில் அது ரொம்பவே எம்மியாகவும் இருக்கணும்னா திஸ் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி வந்து பொட்டேட்டோ பால்ஸ் அண்ட் பொட்டேட்டோ லாலிபாப். ஸோ இந்த பொட்டேட்டோ பால்ஸ் அண்ட் பொட்டேட்டோ லாலிபாப் செய்கிறதுக்கு சேம் மெத்தட் தான், மெத்தட் ஆஃப் மேக்கிங் எல்லாமே ஒரே மெத்தட் தான். லாஸ்ட்டாக ஒரு சின்ன ஒரு ஸ்டெப்பை மாற்றினா ரெண்டு டிஃப்ரெண்ட் டிஷ்ஷாக மாறிடும். ஸோ வித்தவுட் ஃபர்தர் இல்லை நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் மாம் ஸ்விட்ச் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் என்ற ஆப்ஷன் காட்டும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஃப்யூச்சரில் வர எல்லா வீடியோஸுமே உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ லெட்ஸ் செக் அவுட் த ரெசிபி நாவ். பொட்டேட்டோ பால்ஸ் அண்ட் பொட்டேட்டோ லாலிபாப் செய்யறதுக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து நான் அதை நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். நல்லா தோல் உரிச்சா நல்லா வரணும், நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த பெரிய அளவு சைஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் சின்ன சின்னதாக எடுக்கிறீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 3லேருந்து 4 எடுத்துக்கலாம். அதை வந்து நல்லா நீங்கள் வந்து துருகி எடுத்துக்கோங்க. ஒன்று நல்லா துருகி எடுங்க வேக வச்ச உருளைக்கிழங்கு, அப்படின்னா கையில் நல்லாவே ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ அதை நல்லா மசிக்க முடியுமோ அந்தளவுக்கு மசித்து அதை நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க. அடுத்து தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூண்டை வந்து நல்லா பொடி பொடியாக நான் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் வரும். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரா வச்சுருக்கேன், சீரகம். சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைனா காஞ்ச மிளகாவை நீங்கள் மிக்சியில் போட்டு ரஃப்பாக பொடி பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து 100 கிராம் அரிசி மாவு எடுத்திருக்கேன். ரைஸ் ஃப்ளார் 100 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ இவ்வளோ தாங்க தேவையானது. ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த கார்லிக் அந்த பூண்டை வந்து நீங்கள் எண்ணெயில் ஆட் பண்ணி நல்லா அதை வந்து வதக்குங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை, லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வதக்கினா போதும். அந்த ஸ்மெல் நல்லா வரும்போது கலர் லைட்டாக மாறும். அப்போ அதோடு நீங்கள் விட்டுட்டு அடுத்த ஐட்டம்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். அடுத்து வச்சுருக்க நம்ம சில்லி ஃப்ளேக்ஸையும் ஜீரகத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இந்த பெரிய அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்கள, நீங்கள் மீடியம் சைஸ்னால் 3 to 4 எடுக்க போகிறீங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு 18 to 20 பீசஸ் வருங்க. அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டியை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்துலேயுமே. ஸோ இது நல்லா ஆனவுடனே நான் 100 கிராம் அரிசி மாவுக்கு 250 ml தண்ணியை வந்து ஆட் பண்ணுறேன். 250 ml தண்ணியை ஆட் பண்ணி அதுக்கு தேவையான உப்பை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணி உப்பு நல்லா கரைஞ்ச உடனே நம்ம வச்சுருக்க அந்த அரிசி மாவை கொட்டி கலர போகிறோம். இப்போ நம்ம வச்சுருக்க 100 கிராம் ரைஸ் ஃப்ளாரை வந்து அதில் ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க. கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. ரொம்ப கட்டியாக ஆகிடும்லாம் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. ஏன்னா நம்ம 100 கிராமுக்கு 250 ml தண்ணி விட்டுருக்கோம். ஸோ கரெக்டான ப்ரொப்போர்ஷனில் உங்களுக்கு வந்து நல்லாவே மிக்ஸ் ஆகிடும். எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆனால் போதும், கட்டியாக இல்லாமல் அப்படியே நிற்குதே அப்படின்லாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஈஸி தான் இந்த டிஷ்ஷு. ஸோ இது அப்படியே நீங்கள் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆன உடனே நல்லா ஆறட்டும். ஒரு பவுலில் வேறு ஒரு பவுலில் மாற்றி அதை நல்லா ஆற விட்டுருங்க. இல்லை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விடுங்க. ஸோ இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. நம்ம ஆல்ரெடி வேக வச்ச உருளைக்கிழங்கை நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இதில் போட்டு நல்லா ஒரு டோ ரேஞ்சுக்கு நீங்கள் வந்து சப்பாத்தி டோலாம் பிசைவோம்ல, சப்பாத்தி மாவு மாதிரி பதத்துக்கு பிசைஞ்சிக்கிட்டு சின்ன சின்ன பீசஸாக நீங்கள் கட் பண்ணி பாலாக உருட்ட வேண்டியது தான். உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸ்க்கு வந்து நீங்கள் உருட்டலாம். மீடியம் சைஸில் இப்போ உருட்டும் போதே உங்களுக்கு வந்து ஒரு மோர் தென் 18 பீசஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம எல்லா பால்ஸையுமே உருட்டி ரெடி பண்ணியாச்சு. கடைசி ஒரு சின்ன ஸ்டெப் மாற்ற போகிறோம்னு சொன்னோம்ல, அதுக்கு தேவையான பொருள் தான் பிரெட் க்ரம்ஸ். நான் வந்து வீட் பிரெட் எடுத்துருக்கவே எனக்கு பிரெட் க்ரம்ஸ் இந்த கலரில் இருக்குது. ஸோ பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். அடுத்து 2 ஸ்பூன் மைதாவை போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கட்டிகள் இல்லாமல் வந்து கரைச்சி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது பொட்டேட்டோ பால்ஸ் எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன். ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இந்த நம்ம உருட்டி வச்சுருக்க பால்ஸை வந்து நீங்கள் அப்படியே போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். அப்படியே எடுத்திங்கன்னா அது வந்து பொட்டேட்டோ பால்ஸ். ஸோ நீங்கள் வந்து இதை பொரிச்சு எடுக்கும்போது ஃப்ரை பண்ணும்போது நிறைய குவான்டிட்டி போட்டு ஃப்ரை பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து ஸ்மூத்தாகவும் இருக்கும், வெளியில் தான் கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் வந்து அப்படியே அந்த ஜல்லிக்கரண்டியை வச்சு கலக்கும்போது மேபி உடைய வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு 6 to 7 பீசஸ் அட் எ டைம் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பொட்டேட்டோ லாலிபாப்க்கு
அந்த பால்ஸ் உருட்டி வச்சுருக்க பால்ஸை வந்து மைதாவில் டிப் பண்ணி அப்புறம் பிரெட் க்ரம்ஸில் மேலே டிப் பண்ணி நீங்கள் அப்படியே ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். பிரெட் க்ரம்ஸ் இல்லைன்னா, பிரெட் இல்லை அப்படின்னா நீங்கள் பிஸ்கெட்டை கூட பொடி பண்ணி நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அப்படின்னா ரஸ்க்கை பொடி பண்ணி அதையும் நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் இந்த மாதிரி பண்ணுறோம்னா, ஏன்னா பொட்டேட்டோ லாலிபாப் இன்னும் கூடுதலான கிறிஸ்பினஸோடு இருக்கணும். அப்போ தான் அந்த ஒரு லாலிபாப் எஃபெக்ட் இருக்கும். அதுக்காக தான் இதை பண்ணுறோம். ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனவுடனே அதையும் எடுத்துருங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ சூப்பரான பொட்டேட்டோ லாலிபாப் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது கிட்ஸ் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கிட்ஸ் மட்டும் இல்லை, பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது ரொம்பவே பிடிக்கும். ஸோ இதை நீங்கள் கெச்சப்போடவும் சர்வ் பண்ணலான்னு, இல்லைன்னா நீங்கள் அப்படியேவும் சாப்பிட்லாம். நல்ல ஒரு டீ டைம் ஸ்நாக் அப்படின்னா எதனா பார்ட்டி ஃபங்க்ஷனாக நீங்கள் ஸ்டார்டர்ஸாகவும் சர்வ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிரெட் க்ரம்ஸை வச்சு ஆட் பண்ணும்போது தான் அந்த லாலிபாப் எஃபெக்ட் வரும். அந்த கூடுதலான கிறிஸ்பினஸ்க்காக தான் இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ பால்ஸும் மேலே வந்து நல்லாவே கிறிஸ்பியாக தான் இருக்கும். உள்ளே தான் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அந்த பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணுறது அந்த லாலிபாப்க்கு தான். இதுவுமே மேலே நல்லா கிறிஸ்பியாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பொட்டேட்டோ பால்ஸ் அண்ட் பொட்டேட்டோ லாலிபாப் ரெடி. இந்த சூப்பரான ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே ஹெல்த்தி அண்ட் கீப் ஸ்மைலிங். டாடா, பை பாய்.